المكتب التعاوني للدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أما بعد. இனர்மை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு குறிப்பிட்ட மிக பெரும் வசியத் உபதேசங்கள் சில விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு பொன்மொழியிலே குறிப்பிடும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 விடயங்களை உங்களுக்கு 5 விடயங்கள் வருவதற்கு முன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்ற ஹதீஸை ரசூலுல்லாஹ்வுடைய உபதேசத்தை நாங்கள் பார்த்து வருகிறோம். அத்தொடரிலே நாங்கள் ஆரம்பத்திலேயே எங்களுடைய இளைஞர் பருவத்தை நன்றாக இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என்று பார்த்திருக்கிறோம். இரண்டாவதாக எங்களுடைய ஆரோக்கியமான காலப்பகுதியை அல்லாஹ்வுக்காக செலவழிக்க வேண்டும் என்று பார்த்திருக்கிறோம். அதை தொடர்ந்து அந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும் பொழுது வகினாக கப்ல ஃபக்ரிக், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மூன்றாவது விடயமாக நீ செல்வந்தமாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உயிர்ப்பித்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு உதவி செய்து எங்களுடைய செல்வத்தை நாங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பயன்படுத்தினால் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் வெற்றி பெற்ற மனிதனாக ஆகிவிடுவோம். ஏனென்று சொன்னால் இந்த செல்வம் எங்களிடத்திலே நிலையாக இருப்பதில்லை. செல்வம் என்பது மாறி மாறி சென்று கொண்டே இருக்கும். அல்லாஹ் எங்களுக்கு எப்ப சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறானோ, ஏழ்மையை அல்லாஹு தாலா எங்களுக்கு தருவதற்கு முன்னால் எங்களுடைய செல்வந்த நிலையில் அல்லாஹ் எங்களுடைய சொத்துக்கள் விடயத்தில் அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத்தை தந்திருந்தால் நாங்கள் மார்க்கத்துக்காக வேண்டி எங்களுடைய சொத்திலே நாங்கள் நிச்சயமாக மார்க்கத்தில் பெரிய பங்களிப்பை செய்ய வேண்டும். அதன் மூலம் எங்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவர்க்கத்தை தருவான். நாங்கள் இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக வேண்டி எங்களுடைய சொத்துக்களை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு அதற்குரிய பிரதி உபகாரத்தை நாளை மறுமையிலே தருவதற்கு போதுமானவன். ஏனென்று சொன்னால் செல்வம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மனிதனுக்கு சோதனையாக கொடுக்கிற ஒரு விடயம். அதன் மூலம் அதனை யாரெல்லாம் தன்னுடைய சொத்தின் மூலம் தன்னுடைய குடும்பத்துக்கு, தனக்கு, தன் சார்ந்த சமூகத்துக்கு, அதாவது ஏழைப்பட்ட மக்களுக்கு சதக்காக்கள் மூலம், அதாவது கடுமையான ஜகாத்கள் மூலமும் யாரெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு பங்களிப்பு செய்கிறார்களோ நிச்சயமாக அந்த பங்களிப்பு அல்லாஹ்விடத்திலே வீணாக மாட்டாது என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அதாவது உனக்கு செல்வந்த நிலையில் நீ இருக்கும் பொழுது நீ அல்லாஹ்வை மறந்து விடாதே. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வை நாங்கள் செல்வ நிலையிலேயும் நாங்கள் ஏழ்மையான நிலையிலேயும் 2 நிலையிலும் நாங்கள் அல்லாஹ்வை நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு இந்த தந்த சொத்துக்களை அல்லாஹ்வுடைய பாதையை நான் செலவழிப்பேன். அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்ற அடிப்படை விடயங்களை செய்வது மட்டுமல்லாமல் மேலதிகமாக தந்திருக்கின்ற அல்லாஹ் எனக்கு சிறப்பாக தந்திருக்கின்ற இந்த சொத்தின் மூலம் நான் நல்ல ஒரு மனிதனாக ஆக முடியும். அல்லாஹ் எனக்கு இந்த சொத்தை மார்க்கத்துக்கு பங்களிப்பாக தந்திருக்கிறான், மார்க்கத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தந்திருக்கிறான். இதை ஒழுங்காக பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாளை மறுமையிலே எங்களுக்கு உயர்ந்த கூலியை தருவான். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், உனக்கு செல்வந்த நிலை நீ அடையும் பொழுது நீ அதை பயன்படுத்திக்கொள். ஏனென்று சொன்னால் அதன் மூலம் அதற்கு பிறகு உனக்கு ஏழ்மை நிலையை அடையலாம். நீ ஏழ்மை நிலையை அடைந்தால் உனக்கு இந்த வணக்க வழிபாடுகளில், இந்த சொத்தின் மூலம் பணம் மூலம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் உனக்கு செய்கின்ற நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இல்லாமலாக்கி விடலாம். ஆகவே ஒரு மனிதன் தனக்கு செல்வந்த நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு நாங்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்கு நாங்கள் பங்களிக்க வேண்டும் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும் பொழுது ஃபராகக கப்ல ஷுகுலிக்,
உனது ஓய்வு நேரத்தை நீ ஓய்வோடு இருக்கின்ற நேரத்தில் அதிகமான வணக்க வழிபாடு ஈடுபடு. என்ன சொன்னால் ஓய்வு உனக்கு எப்பொழுதுமே அது கிடைக்க போவதில்லை. நீ உனக்கு வேலைகள் ஏற்பட்டால் அல்லது உனக்கு சுமைகள் வந்துவிட்டால் உனக்கு பொறுப்புகள் வந்துவிட்டால் அதனுடைய ஓய்வு நேரங்கள் மிகவும் குறைவாகவே கிடைக்குமாகவே ஓய்வு நேரத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது நிச்சயமாக அந்த ஓய்வு நேரம் எங்களிடத்திலே நீண்டதாக நிலைத்திருப்பதில்லை என்ற விடயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும் பொழுது வஹயாதக கப்ல மௌதிக், உன்னுடைய அந்த துன்யா வாழ்க்கையை மரணம் வருவதற்கு முன்னர் பயன்படுத்திக்கொள் என்று சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா வழங்கியிருக்கிற மிகப்பெரிய ஒரு அமல் செய்யக்கூடிய ஒரு விடயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹயாத்தை வழங்கியிருக்கிறான். இந்த ஹயாத்தின் அடிப்படையிலே நாம் உயிரோடு இருக்கும் பொழுது எங்களுடைய உடலிலே தொண்டக்குழியை சக்ராத் என்ற நிலைமையை அடைகின்ற வரைக்கும் நாங்கள் அமல் செய்ய வேண்டும். இது அல்லாஹ் தந்திருக்கின்ற ஒரு வகையான ஒரு சோதனை களம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும் பொழுது அத்துன்யா மஸ்ராத்துன் லில் ஆஹிரா, துன்யா இந்த உலக வாழ்க்கை என்பது நிச்சயமாக மர்மையினுடைய விளைநிலம் என்று சொன்னார்கள். அதாவது ஒரு மனிதன் நல்ல விளைச்சலை இந்த உலகத்திலே இடும் பொழுது, தீன் விடயத்திலே அவன் நல்ல விடயங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக அதை அறுவடை செய்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய உயரிய பரிசாக சுவர்க்கத்தை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்க போதுமானவன் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். மிகச்சிறந்த பொன்மொழி, நல்ல ஒரு வாழ்க்கையினுடைய உபதேசங்களை பொருந்திருக்கிற ஒரு பொன்மொழியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும் பொழுது 5 விடயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், 5 விடயங்கள் வருவதற்கு முன்னால் என்று சொன்னார்கள். அதிலே முதலாவது எங்களுக்கு இளைஞர் பருவத்தை சொன்னார்கள், 2வது ஆரோக்கியத்தை சொன்னார்கள், 3வது செல்வத்தை சொன்னார்கள், 4வது ஓய்வு நேரங்களை சொன்னார்கள், 5வது ஹயாத் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை, நீங்க ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அமல் செய்துங்கள் என்ற 5 விடயங்களையும், முத்தான 5 விடயங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு இயன்ற அளவு இந்த 5 விடயங்களையும் பயன்படுத்தி மார்க்கத்துக்கு ஹிதுமத் பண்ணிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஹாதா மா இந்தி அல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். دعاة للهدى دنيا ودينا على منهاج خير المرسلين وبالحسنى نشق سبيل رشد إلى جنات رب العالمين.